பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் உயிருள்ளவர். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய ரத்தத்தை குடிப்பவன் என்னில் வாழ்கிறான், நிலைத்திருக்கிறான் என்று சொன்ன அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருவுடலையும் ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொண்ட நாம் அவருடைய இறை பிரசனத்தில் இருக்கிறோம். அந்த இறை பிரசனத்தில் இருக்கக்கூடிய நாம் உற்சாகத்தோடு அவருடைய ஆசிரியை பெறுவதற்காக தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரை பேசும் அடியான் நான் கேட்கிறேன் என்று சாமுவேல் போன்ற சொல்ல போல கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் காதுகளை திறந்து அவருடைய வார்த்தைகள் என்ன என்பதை உணர்வதற்காக நாம் இந்த நேரத்திலே அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஏறெடுப்போம். அன்பு ஆண்டவர் தன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு உடல் உள்ள சுகத்தை தருவதற்காக நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு ஆண்டவர் நன்னாலும் நம்முடன் பயணிப்பதற்காக தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம்மோடு பேசுவதற்காக
நம்முடைய உள்ளத்திற்கு வரக்கூடிய அன்பு ஆண்டவர் நம்முடைய முன்பாக நம்முடன் உரைவாடுவதற்காக வந்திருக்கிறார். அவரை உற்று நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். பார்வை பெற்றான் அன்று மனிதன், பார்வை இழந்தவனுக்கு பார்வை தந்தார் அவருடைய இரக்கத்தின் மிகுதியாளர். நோயுள்ள உற்றவர்களை குணப்படுத்தினார், சுகத்தை தந்தார் இறைவன். அத்தகைய நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அவர் பின்னு தொடர்ந்தார். பாவத்திலிருந்து இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய பாவத்தை விட்டு சக்கேயோ மனம் திரும்பினார். அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தந்தார் அந்த இறைவன். பேயிலிருந்து அனைத்து விதமான தீமைகளிலிருந்து உடல் நலத்தை தந்த இறைவன் இன்றைக்கும் நமக்கும் அத்தகைய உடல் நலத்தை தருவதற்காக இந்த நற்கருணை வழியாக நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் உரையாடுவோம், உரிமையோடு அவருடன் பேசுவோம். ஏனெனில் அவர் நம்முடைய ஆயனாக இருக்கிறார். ஆயன் தன்னுடைய மந்தைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். மந்தையும் ஆயனை நன்கறியும் என்ற உணர்வோடு தொடர்ந்து பாடி அவரை உற்சாகத்தோடு நம்முடைய உள்ளத்தில் வரவேற்போம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்று உலகத்தை படைத்தார் தந்தையாம் இறைவன். அனைத்தையும் நல்லதென கண்டார். தன்னுடைய சாயலில் மனிதனை உருவாக்கினார். அவனும் நன்மைத்தனத்தை செய்வதற்காகவே படைக்கப்பட்டான். அவருடைய பாவனை கொண்டிருந்தான் அந்த மனிதன். ஆனால் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் அந்த அற்புதமான அந்த அருளை இழந்தான். அன்று இழந்த அந்த அருள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கோபத்தாலும் நம்முடைய தீமையான பழக்க வழக்கத்தினாலும் நம்முடைய ஆணவத்தின் மூலமாகவும் நம்முடைய சுயநல எண்ணங்களின் மூலமாகவும் நம்முடைய தேவைகளின் மூலமாகவும் நாம் நம்மை மையப்படுத்துவதன் மூலமாகவும் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய சாயலை நாம் துடைத்திருக்கிறோம். நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இழந்திருக்கிறோம். நம்மை கடவுள் தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். திருமுழுக்கின் மூலமாக நாம் அவருடைய படைப்பாக புது படைப்பாக மாற்றம் பெற்றிருக்கிறோம். அவருடைய நற்கருணை பெறுவதன் மூலமாக நாம் தினம் பெற்று அவருடைய புனித வாழ்வில் வாழ்வதற்காக நற்கருணை ஆண்டவருடைய சாயலை பெற்று தூய்மையிலும் நன்மை தனைத்திலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்வதற்காகவே நாம் அருள் சாதனத்தை பெற்று வளம் வருவதற்காக இருக்கிறோம். ஆனால் அதை நாம் இழந்திருக்கிறோம். அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய சுயநலத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளையும் இழந்திருக்கிறோம். இழந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, அழகான இந்த படைப்பை நாங்கள் அலட்சியமாக எங்களுடைய ஆணவத்தின் மூலமாக சுயநலத்தின் மூலமாக உம்முடைய மேலான கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் தூயாவின் அனைத்து வரங்களையும் இழந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த பாவத்தை போன்று நாங்களும் எங்களுடைய அறியாமல் மட்டுமல்ல ஆணவத்தின் மூலமாகவும் எண்ணற்ற பாவத்தை செய்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் கோபத்தோடு வஞ்சகத்தோடு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை அடக்கி ஆள்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை முதன்மைப்படுத்தி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரை, யூதாசுமை காட்டி கொடுத்தது போல எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் காட்டி கொடுத்தும் உம்மை மறுதளித்த பேதுருவை போன்று நாங்களும் எங்களுடைய அன்பில் மறுதளித்து உம்முடைய அன்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுடைய
திருமண வார்த்தை பாட்டின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நாங்கள் இழந்து இன்றைக்கு அனாதையாக இருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, அந்த ஊதாரி மகன் உம்மிடம் திரும்பி வந்தது போல நாங்களும் உம்மிடம் திரும்பி வருவதற்கு தேவையான அருளையும் ஆசிரியம் தரும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நல்ல ஆயனாக இருக்கிறீர், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கிறீர், எங்களுடன் இருந்து எங்களை பயணிக்கும் செய்யும்படியாக உம்மை என்றும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசிரியராக இருக்கிறீர், நல்ல தாய் தந்தையுமாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய இறை பிரசன்னம் மூலமாக எங்களுடைய நோய்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம், எங்களுடைய கவலைகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம், எங்களால் தீர்க்க முடியாத அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் நீரே பார்த்து கொள்ளும், அனைத்தையும் நீரே உம்முடைய பாதத்தால் வைத்து நசுக்கிவிடும் ஆண்டவரே. மிகப்பெரிய காரியங்களை நீரே செய்திருளுமாறு நாங்கள் மகத்துவமிக்க காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இறந்த மனிதனை உயிர் பெற்றட செய்தவர் நீர், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதி ஏற்படுத்தியவர் நீர், 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேர்களுக்கு கொடுத்தவர் நீர், அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நல்ல வாழ்க்கையை தந்தவர் நீர், பாவத்தை மன்னித்தவர் நீர், நற்கருணை பிரசனத்தின் மூலமாக உம்முடைய இறை பிரசனத்தை எங்களுக்கு இறுதி வரையிலும் இருக்கிறேன் என்பதை உணர்த்தியவர் நீர், இறந்த நீர் உயிர் பெற்றெழுந்து நாங்களும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையை தந்தவர் நீர், மீண்டும் வருவேன், அதுவரை நீங்கள் பொறுத்திருந்து காத்திருங்கள் என்று சொல்லி எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தியவர் நீர். உம்முடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த உம்முடைய பாஸ்கா விழாவில் உம்முடைய பாடுகள், இறப்பு, உம்முடைய உயிர்ப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய பங்கிலும் எங்களுடைய திரு அவையிலும் கொண்டாடுவதற்கு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் தூய்மையை உள்ளத்தோடு வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, தூயவர்களை போன்று நாங்களும் தூய உள்ளவர்களை கொண்டவர்களாக இருப்பதற்கு தேவையான வரங்களை தாரும். அன்பு ஆண்டவரே, உடைய தந்தை எவ்வாறு நிறை உள்ளவராக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்வில் அன்பில் நிறை உள்ளவர்களாக வாழ்வதற்கும், நீர் எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் பிறரோடு நாங்கள் இரக்கம் கொண்டு வாழ்வதற்கு தேவையான வரங்களை தரும்படியாகவும் இந்த நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த அன்னையினுடைய ஆலயத்திலே அன்னை வழியாக தாட்சி என்ற ஒரு புண்ணியத்தையும், பொறுமை என்ற ஒரு புண்ணியத்தையும், இறை நம்பிக்கை என்ற ஒரு புண்ணியத்தையும், ஆண்டவருடைய அடிமை என்ற ஒரு மனநிலையை பெற்று உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், உம்மை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தவும் தேவையான வரங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நற்கருணை பிரசத்தின் வழியாக நாங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயவா எங்களுக்கு தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்து எங்களை புது பிறப்பாக மனிதர்களை போன்றல்ல, மாமனிதர்களை போன்றல்ல, புனிதர்களை போன்று எங்களை உருவாக்கும். உம்முடைய அன்பு புனிதர்களை போன்று நாங்களும் புனிதத்தில் வளர்வதற்கு தேவையான அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும். எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை பெறுவதற்கு, உங்களுடன் இணைந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு வரத்தை தாரும். எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகளை அகற்றி உம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின் செல்வதற்கு தேவையான வரத்தை தாரும். ஆண்டவரை, நீர் எவ்வாறு சென்றடமெல்லாம் நன்மைத்தனத்தை செய்தது போல எங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய சமூகத்திலும் எண்ணற்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு தேவையான நல்ல மனதையும் பிரிந்த பார்வையும், உம்முடைய கண்களை போன்று நல்ல கண்களையும், உம்முடைய உயர்ந்த கரங்களை போன்று எங்களுக்கு நல்ல கரத்தையும், உம்முடைய 2 கரங்களை போன்று விரிந்த கரங்களையும், நல்ல இதயத்தையும், கனிவான தாழ்ச்சியான இதயத்தையும் எங்களை தந்து வழி நடத்தும். ஆண்டவரை, எண்ணற்ற பிரச்சனையோடு வந்திருக்கக்கூடிய நான் எங்களுடைய அனைத்து தீமைகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்து உம்முடைய ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரம் மகத்துவத்தினுடைய நேரம், இந்த நேரம் இறை வேண்டலுடைய நேரம், இந்த நேரம் உடைய இறை பிரசனங்கள் மத்தியில் அசையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், இந்த நேரம் உடைய ஆற்றலும் வல்லமையும் எங்கள் மீது இறங்கக்கூடிய நேரம், இந்த நேரம் எங்களிடமிருந்து இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் பாவங்களும் எங்களிடம் விட்டு போகக்கூடிய நேரம், இந்த நேரம் எங்களுடைய ஆணவம் எங்களை விட்டு அகரக்கூடிய நேரம், இந்த நேரம் தாட்சி, பொறுமை அனைத்து உன்னத கொள்கைகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இந்த நேரம் தூய ஆவியின் கனிகளை பெறக்கூடிய நேரம். அன்பு ஆண்டவரை, நீர் இந்த இடத்தில் இருக்கிறீர் என்பதை உணர்த்த செய்யக்கூடிய நேரம். உம்முடைய இறை பிரசனம் எங்கள் முத்தியிலே இந்த நேரத்தில் அசைவாடுவதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய அருளையும் ஆசிரியம் நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவையான ஆசிரியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசனம் மூலமாக தூய ஆவி எங்கள் மீது நிறைவாக தங்கும்படியாக ஜெபிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்காக எங்களை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே,
உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கு தேவையான ஆற்றலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் மீது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அருள் எங்கள் மீது தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் உடன் இருப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தும். எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் அகற்றி நாங்களும் ஒரு நாள் உம்மை நோக்கி வரக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து உம்மை இன்னும் அதிகமாக நற்கருணை மீது பக்தியும் இறை வார்த்தையில் ஒரு தேடலும் பிறர் மீது இருக்கக்கூடிய அன்பு செயல்களையும் நாங்கள் பெற்று எங்களிடம் இருக்கக்கூடிய தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் பெற்று மகிழ அருளை தாரும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நற்கருணை ஆண்டவர் வழியாக தந்திரல உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். Praise the Lord. 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 மாண்புயர் கீதம். மாந்துயரே வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தமாக்கியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நித்திய ஸ்துதிக்கு